எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி நாடும் அல்ல, நட்பு நாடும் அல்ல என்பதுதான் எங்களுடைய தத்துவமாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர் ரீதியாக மாத்திரமல்ல, பண்பாடு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒவ்வொரு விடயத்திலும் தமிழ் மக்கள் கட்டமைக்கப்பட்டு இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள். இந்த இனப்படுகொலை செய்வது அரசாங்கங்களான் என்று கூறுவது எங்களுடைய மிகப்பெரிய பிழை. சீன தூதுவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடத்தில் சொல்கின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்குமுறைக்கப்பட்ட தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடயம். ஏனென்றால் வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல, அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிக தெளிவுபடுத்தி இருந்தது. ஆகவே இன்று வரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றது. இந்த விடயங்கள் யாவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இன்றும் உறுதியாக இருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இது நடந்தது ஆள் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம் இல்லை. காணாமலாக்கப்பட்டவர்களே என்றால் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களே என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லணும். அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் 2009 முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சி தான். அவர்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம்.